கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் உள்ள தொடர்பில் அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில் அநேக சம்பவங்கள் சம்பவிக்கும் என்று இயேசு முன்னறிவித்தார். இந்த சபையில் நடக்கிறதான அடையாளங்களில் அநேக அடையாளங்களை குறித்து இதற்கு முன்னே பதிவேற்றம் செய்தான ஒளிநாடாக்களில் உங்களை கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் நடக்கிற அடையாளங்களில் சபையில் நடக்கிறதான அடையாளங்களில் ஒரு அடையாளம், கள்ள போதகர்கள் கடைசி காலங்களில் எழும்பி துருபதேசத்தை பரப்புவார்கள் என்று இயேசு சொன்னார். புதிய ஏற்பாட்டை கவனித்து பார்க்கும்போது இதோடு தொடர்புள்ள 3 கூட்டத்தாரை காண முடியும். 1 கள்ள கிறிஸ்துக்கள், 2 கள்ள தீர்க்கதரிசிகள், 3வது கள்ள போதகர்கள். இந்த கள்ள கிறிஸ்துகளை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் உண்மையான தீர்க்கதரிசிகளை குறித்தும் இதற்கு முன்னே பதிவேற்றம் செய்தான ஒளிநாடாவில் மிக தெளிவாக நான் கூறியிருந்தேன். அந்த வீடியோக்களை எல்லாம் IAGM எக்கோ என்றதான பிளேலிஸ்டில் உங்களுக்கு காண முடியும். தயவாய் அதை கூட பார்க்கும்படியாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கள்ள கிறிஸ்துகளை குறித்து சொல்லியிருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கள்ள போதகர்களை குறித்து இயேசு சொல்லவில்லை. ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் அதை மிக தெளிவாக தம்முடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுருவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் கள்ள போதகர்களை குறித்தும் அவர்களை குறித்து முக்கியமாக 4 அடையாளங்களை அந்த இடத்திலே பேதுரு சொல்லியிருக்கிறார். முதலாவது காரியம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் கேட்டுக்கேதுவான தந்திரமான வேத புரட்டுகளை சபைக்குள் நுழைய பண்ணுவார்கள். 2வது காரியம், தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். 3வது காரியம் 3வது வசனத்தில் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இந்த 3 காரியத்தை சொல்லிவிட்டு 4வது காரியத்தை அங்கே அதனுடைய முடிவு என்ன என்பதை சொல்லுகிறார். 4வது காரியம், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் கள்ள போதகர்கள் கடைசி நாட்களில் எழும்பி கள்ள போதனைகளை துருபதேசங்களை சபையில் வரவிட்டு அநேகர் விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுவார்கள் என்று பேதுரு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கள்ள போதகர்கள் யார்? அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்ற ஒரு கேள்வி நியாயமாக எழும்பும். கள்ள போதகர்களை குறித்துள்ள அடையாளங்கள் என்ன? முதலாவது அடையாளம், கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். வேத புரட்டுகள் அல்லாவிட்ட துருபதேசங்கள் என்று சொல்வது என்ன? வேத புரட்டர்களுடைய முதல் உபதேசம் மாம்சத்தில் வந்ததான இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டார்கள். 2 யோவான் நிருபம் 7 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களில் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான்.
உங்கள் செய்கள் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடக்கிறவனவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாக்கு சொல்லாமலும் இருங்கள். முதல் உபதேசம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை பண்ண மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமும் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒன்று இரட்சகர், 2 அவர் கிறிஸ்து அல்லவிட்டால் மேசியா, 3 அவர் தேவனுடைய குமாரன், 4வது அவர் தேவன் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து மதங்களில் பலவிதமான உபதேசங்கள் காணப்படுகிறது. யூத மதத்தில் இயேசு கிறிஸ்து மேசியா என்றோ தேவகுமாரன் என்றோ அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் அவர்கள் சொல்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி, மதிப்புக்குரிய ஒரு போதகர், ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷன் என்று யூத மதம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது. அதேவேளை இந்து மதம் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்றோ மேசியா என்றோ இந்து மதமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்து மதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷன், தெய்வீக வெளிச்சம் பெற்றவர் என்றாகும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்து மதம் சொல்லுகிறது. புத்த மதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ஞானோதயம் பெற்றுக்கொண்ட ஒரு புருஷன் என்று புத்த மதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் மதம் இயேசு கிறிஸ்துவை ஈசா நபி என்று அழைக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது அவர் மிகவும் நேசிக்கப்படத்தக்க ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும். அதே வேளையில் தானே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட மனித அவதாரத்தை குறித்தோ அவர் தேவகுமாரன் என்றோ அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. இனி கிறிஸ்தவ கோலத்தில் ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நம்புகிறதும் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர புருஷன் என்று சொல்லுகிறதை குறித்து காண முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய கோலத்தில் கூட இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று மட்டுமே நம்புகிறார்களே அல்லாமல் இயேசு கிறிஸ்து தேவன் என்று அவர்கள் நம்புகிறதில்லை. இயேசு கிறிஸ்து இரட்சகர் மட்டுமல்ல, மேசியா அல்லவிட்ட கிறிஸ்து மட்டுமல்ல, அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, இயேசு தேவனே என்பதற்கும் வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அடுத்த வார்த்தை கவனிக்க வேண்டியது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எந்த வார்த்தை? ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை. வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து என்று எல்லா கிறிஸ்தவ குலத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று போல விசுவாசிக்கிறார்கள். வேதாகமம் அப்படியே சுட்டி காட்டுகிறது. வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்து யாரா இருந்தார் என்று அங்கே யோவான் எழுதினான் சொன்னால் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப இயேசு தேவனே என்று யோவான் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். எவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்? மேலே சொன்ன அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இந்த இடத்திலே யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறார், சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
மூன்றாவது ஆதாரம் 1 தீமோத்தேயு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியின் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவருக்கும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 15 மேலுள்ள வசனங்களை படித்து பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிவிட்டு 16ஆம் வசனத்தில் வரும்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து யார் என்று பவுல் சொல்லுகிறார். மாம்சத்தில் வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்து, அவர் தேவன் என்று பவுல் திட்டமாக வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் கூட, ஈவன் ஆவிக்குரிய ஊழியர்கள் கூட இயேசு ரட்சகரை நம்புகிறார்கள், மேசியாவுடைய கிறிஸ்துவை நம்புகிறார்கள், அவர் தேவனுடைய குமாரன் நம்புகிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் அவர் தேவன் அல்ல, தேவனுடைய குமாரன். ஆனால் வேதம் சொல்றது அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் தேவனாகவே இருக்கிறார் என்றும் யோவான் 1:1, 1 யோவான் 5:20, 1 தீமோத்தேயு 3:16 பவுலும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் சொல்றார்கள் இயேசு தேவகுமாரன், இயேசு தேவன் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று யோவான் 1:14 சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாய், எந்த வார்த்தை? தேவனாயிருந்த வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இதே காரியத்தை தான் பவுலும் 1 தீமோத்தேயு 3:14 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். இயேசு நித்திய ஜீவனும் சத்தியமுள்ள தேவனுமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு விரோதமான உபதேசம் துருபதேசம். அதை துருபதேசமாய் அறிக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது கள்ள போதகர்கள். துருபதேசத்திற்கு செவி கொடுக்க கூடாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இயேசு தேவகுமாரன் மட்டும்தான், தேவன் இல்லை என்று சொல்லி வாதிக்கிற, படிப்பிக்கிற, போதிக்கிற போதகர்களே, நம்பி இருக்கிற விசுவாசிகளே, இது துருபதேசம். இயேசு தேவகுமாரன் மட்டுமல்ல, சத்திய தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். துருபதேசக்காரர்கள் முதலாவது அடையாளத்தில் 1வது காரியம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டார்கள். வேத புரட்டர்களின் 2வது அடையாளம், பிலேயாமின் உபதேசத்தையும் இயேசுவின் உபதேசத்தையும் சபையில் நுழைய பண்ணுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இனி 20ஆம் வசனத்தில், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறார். இந்த 2 பேரை குறித்தும் வேதாகமம் சொல்கிறது 2 பேரும் தீர்க்கதரிசிகள். அதே வேளையில் 2 பேரும் கள்ள போதகர்கள். பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்கு ராஜாமட்டத்திலிருந்து கூலியை விரும்பி தேவனால் சபிக்க கூடாத இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாக அவன் கடந்து போனான். ஆனால் தேவன் அது அனுமதி அளிக்கவில்லை என்று அவன் கண்டபோது அநீதத்தின் கூலியை விரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை விட்டு அகற்றி பாவம் செய்ய வைக்கும்படி பாலாக்கோடு ஒரு உபதேசம் சொல்லிக் கொடுக்கிறான் தீர்க்கதரிசியான பிலேயா. அதில் ஒன்று, தேவனுக்கு விருப்பம் இல்லாத விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்காக அனுமதிக்க வேண்டும். 2, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றுள்ள ஜாதிகளில் உள்ள ஸ்திரீகளோடு
விவாகம் பண்ணவும் வேசித்தனம் பண்ணவும் இந்த ரெண்டு பாவத்தையும் செய்து விட்டால் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு மாறி விடுவார். அவர்களை நீர் மேற்கொள்ள முடியும் என்று பாலாக்கிடத்தில் பிலேயாம் போதனை பண்ணினார். அந்த போதனையை அப்படியே நிறைவேற்றின போது இஸ்ரவேல் ஜனத்திலும் தேவன் விலகி பாலாக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டான் என்று வேதாகமம் கூறுகிறது. அதே காரியத்தை தான் யேசபேல் தீர்க்கதரிசியானவள் என்று சொல்லுகிற இந்த ஸ்திரீயும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதும் வேசித்தனம் பண்ணவும் அவளை இடம் கொடுத்தாள் என்றும் போதனை செய்தாள் துருபதேச காலடைய அடையாளமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புரட்டுகளின் மூன்றாவது அடையாளம் விவாகம் செய்யும்படி தடை செய்வார்கள். 1 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-2 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 2 விவாகம் பண்ணாதிருக்கவும் அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அந்த வேத புரட்டருடைய மூன்றாவது அடையாளம் விவாகம் தடை பண்ணுவார்கள். ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விவாகத்தை ஆரம்பித்து வைத்தார். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் விவாகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தினதும் தேவன் பரிசுத்தமாக்கினதுமான விவாகத்தை துருவதேசக்காரர்கள் விவாகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அதை தடை பண்ணுவார்கள். சில மதங்களில் விவாகத்தை தடை பண்ணுகிறது உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற சில பிரிவினர் விவாகம் செய்யக்கூடாது, போதகர்கள் விவாகம் பண்ணக்கூடாது என்ற சட்டம் அவர்கள் இட்டு விவாகம் பண்ண அனுமதிக்கிறதே இல்லை. கிறிஸ்தவ கோலத்தில் மற்ற சில பிரிவினரும் விவாகம் பண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டு விவாகத்தை விலக்குகிறார்கள். விவாகம் செய்கிறது பாவமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் விவாகத்தை தடுக்கிறது பாவம். அது பொய்யர்கள் என்று வேதம் சொல்கிறது, துருவதேசம் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய வட்டாரத்திலும் கிறிஸ்தவ வட்டாரத்திலும் சில சந்தேகங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக விவாகம் பண்ணாமல் இருக்கிறார்கள் அநேக ஊழியர்கள், அநேக ஊழியக்காரிகள் விவாகம் பண்ணாமல் இருக்கிறார்களே. அதை குறித்து ஒன்றுடைய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் படிக்கும்போது அதை குறித்து இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். மனைவியை எவ்விதத்தினாலும் தள்ளிவிடுகிறது நியாயமா என்றதான கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லிவிட்டு மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 3 கூட்டத்தாரை கர்த்தர் இதோடு தொடர்பு படுத்தி சொல்லுகிறார். 1, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள். 2, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். 3, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னர்கள் ஆக்கினார்கள். இப்படி 3 கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறார். அன்னர்களாக பிறந்தவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் பிறக்கும் போதே அன்னர்களாகவே பிறக்கிறார்கள். அவர்கள் விவாகம் பண்ண முடியாது, விருப்பமும் இருக்காது, விவாகம் செய்யவும் மாட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் ஸ்நாபக யோவான் விவாகம் பண்ணவில்லை, அவர் அன்னகராக பிறந்தவர். வேதத்தில் மற்றும் சிலரும் அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. அன்னகர்களாக பிறந்தவர்கள் விவாகம் பண்ண மாட்டார்கள். அப்படித்தான் விவாகம் பண்ணாமல் அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி 2வது கூட்டத்தார் மனுஷனால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களை குறித்து வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அன்னகனை குறித்து அப்போஸ்தலர் புத்தகம் படிக்கும் போது கந்தாகிய ராணிக்கு மந்திரியாயிருந்த மனிதன் அன்னகனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்களாக அன்னகர்களாக்கப்பட்டவர்கள், மனிதரால் நிர்பந்தத்தால் அன்னகர்களாக்கப்படுகிறவர்கள், அது கிறிஸ்தவ காலத்திலும் உண்டு.
ஆவிக்குரிய குலத்தில் சில இடங்களில் இருக்கிறது. இனி மூன்றாவது பிரிவினர் தேவனுடைய நாமத்து நிமித்தம், கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் தங்களுக்கு விவாகம் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருக்கென்று அன்னர்களானவர்கள். அந்த கூட்டத்தில் இன்றைக்கும் அநேக கனம் பெற்ற ஊழியர்கள், அநேக ஊழியக்கார சகோதரிகள் தங்களை கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், கர்த்தர் ஊழியத்து நிமித்தம் விவாகம் வேண்டாம் என்று சொல்லி தேவனுக்கென்று பூர்ணமாக ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி வல்லமையாய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். இதை தவிர்த்து வேதம் சொல்லுகிறது, விவாகம் பண்ணக்கூடாது என்று கட்டளையிடுகிறது, தடுக்கிறது. தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுக்கும் தேவன் அமைத்த விவாகத்துக்கும் விரோதமான காரியம். இது துருபதேசம் என்று வேதம் சொல்கிறது. இதை பரப்புகிறவர்கள் பொய்யர்கள் என்று வேதம் சொல்கிறது. வேத புரட்டர்களுடைய நான்காவது அடையாளம் அதே 1 தீமோத்தேயுவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் லேவியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் படித்து பார்க்கும்போது 1 முதல் இந்த கடைசி வரைக்கும் உள்ள வேத வசனங்களில் இன்னென்ன மிருகங்களை புசிக்கலாம், இன்னென்ன பட்சிகளை புசிக்கலாம், இன்னென்ன பறவைகளை புசிக்கலாம், இன்னென்ன பறவைகளை இன்னென்ன மிருகங்களை ஒன்று புசிக்க கூடாது என்றுள்ள உபதேசத்தை தேவன் அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். மிருகங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் ஏன் புசிக்க கூடாது என்று சொன்னது, அது வேற காரணம். அதை இங்கே விவரிக்க நேரம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும் போது எதை புசிக்க வேண்டும் என்று ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனுஷன் விரும்புகிறானோ அவன் அதை புசிக்கலாம். அதை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபித்து புசிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது, பன்றி இறைச்சி சாப்பிடலாமா? பன்றி இறைச்சி சாப்பிட வேண்டும் விருப்பம் இருந்தால் வேதம் சொல்லு ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம் அதை புசிக்கலாம் என்றுதான். எந்த மிருகங்களா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் காளை இறைச்சி, பசு இறைச்சி, மற்றுள்ள இறைச்சிகள் வந்து சாப்பிடக்கூடாது என்று தடை பண்ணி மிகுந்த கலகங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். ஆனால் சபையில் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் எந்த ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் காரியங்களை தவிர்த்து, விக்கிரங்களை படைக்கப்பட்டது புசிக்கலாகாது, மதுபானம் புசிக்கலாகாது, மற்ற எந்த ஆகாரமா இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட புசிக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் விஷத்தை கொடுத்து விடாதீர்கள். இந்த பொய்யராகிற இந்த வேத புரட்டர்கள் சொல்லுகிறது, தேவன் படைத்த இன்னின்ன ஆகாரத்தை ஒன்றும் சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டு அதை விலக்குவார்கள். வேதம் சொல்கிறது துருபதேசம். இது வேத புரட்டர்களின் வேத புரட்டு சபைக்குள்ளே உண்டாகும் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புரட்டர்களின் 5வது அடையாளம் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி போதனை செய்வார்கள். 2 தீமோத்தேயுவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களில், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ளப்போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். 1ஆம் நூற்றாண்டில் கூட உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி இமனேயும் பிலேத்துவும் அவர்கள் போதனை செய்து சபையை குழப்பிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று அல்லது சபையின் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று போதிக்கிறவர்கள் என்றும் உண்டு. இயேசு கிறிஸ்துவின்
வருகை சம்பவித்து கழிந்தது என்று சொல்லி போதிக்கிறவர்கள் உண்டு. இனி இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை சீக்கிரமாக சம்பவிக்கிறது போகிறது என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றுகிறபடி வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தும் 4ஆம் அதிகாரம் 2 வசனத்தில் ரகசிய வருகை சம்பவிக்கிறது என்று ஒரு கூட்டர். இரண்டாவது இப்போ ஒரு புதிய கூட்டர் எழுப்பி இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ரகசிய வருகை சம்பவிக்கும் என்று. வேறு கூட்டர் சொல்கிறார்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகளோடு உள்ள தொடர்பில் ரகசிய வருகை சம்பவிக்கும் என்று சொல்கிறார்கள். வேறொரு கூட்டர் வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆண் குழந்தை எடுக்கப்பட்டது ரகசிய வருகை என்று சில வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் தோன்றினபடி ஒவ்வொரு வியாக்கியானங்களை கொடுத்து சபை ஆக மொத்தம் கலக்கி இட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கூட்டர் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டு போய்விட்டால் சபையின் உயிர்த்தெழுதல் சம்பவித்தாயிற்று என்று போதனை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வருகை சம்பவித்தது, உயிர்த்தெழுதல் சம்பவித்து விட்டது என்று போதிக்கிற யாராவது இருந்தால் செவி கொடுக்காதீங்க, கேட்காதீர்கள். வேதம் அவர்களை குறித்து அடையாளம் காண்பிக்கிறது. அவள் வேத புரட்டர்கள், பொய்யர் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஒரு வேத புரட்டனுடைய 5வது அடையாளம் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி அவர்கள் போதனை செய்வார்கள். இது துர் உபதேசம். இனி வேத புரட்டுகளின் 6வது காரியம் நியாய பிரமாணத்தை ஊன்றி பேசுவார்கள். கலாத்தியர் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை வசனங்களை படித்து பார்க்கும்போது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேற்ற கடனாளி ஆயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக எச்சரிக்கிறேன். 6வது அடையாளம் நியாய பிரமாணத்தை ஊன்றி பேசுவார்கள். அது 1ஆம் நூற்றாண்டிலே காணப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அதை குறித்து கலாத்தியர் நிருபத்திலேயும் எபிரேயர் நிருபத்திலும் மிக தெளிவாக சொல்லுகிறார். பழையற்பாட்டு ஆராதனை, பழையற்பாட்டு ஆசாரிய ஊழியம், பழையற்பாட்டில் உள்ள பண்டிகைகள், பழையற்பாட்டில் உள்ள பலிகள் போல உள்ள அநேக காரியங்கள் பூர்ணமான ஒன்றுக்கு நிழலா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவைகளை முடிந்து போகிறது என்று பவுல் மிக தெளிவாக எபிரேயர் நிருபத்தில் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் உள்ள அநேகர் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த ஊழியர்கள் கூட பழையற்பாட்டின் ஆசாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்படியே பின்பற்றி வருகிறார்கள். பழையற்பாட்டில் உள்ள ஒன்று ஆசாரிய பட்டம். ஆசாரிய பட்டம் பழையற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. தேவன் மோசே மூலமாக ஆரோனை பிரதான ஆசாரியனாக தேவனால் நியமிக்கப்பட்டார். ஆரோன் முதல் தொடர்ந்துள்ள காலங்களில் எல்லாம் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது வரைக்கும் இந்த ஆசாரிய ஊழியங்கள் தலைமுறையாக ஆசரித்து வந்தார்கள். ஒரு மனுஷன் ஆசாரிய பட்டம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆசாரிய ஊழியத்திற்காக ஆசாரியனாக்கப்பட வேண்டும் சொன்னால் ஒன்று அவனுக்கு ஆசாரியனுக்குரிய வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். உள்வஸ்திரமும் வெளிவஸ்திரமும். 2 அவருடைய மார்பில் மார்பதக்கம் 12 கற்களை பதிக்கப்பட்ட 12 கோத்திர பிதாக்கள் பேர்கள் குறிக்கப்பட்ட ஒரு மார்பதக்கம் அவள் அணிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் தோளில் ஊரியும் தும்மையும் வைத்திருக்க வேண்டும். அறையில் அவர்கள் அரை கட்டியிருக்க வேண்டும். தலையில் தேவனுக்கு பரிசுத்தம் என்று பெயருடைய
ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசாரிய ஊழியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நின்றது என்று பவுல் தெளிவாக எபிரேயர் நிருபத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக சபைகள், அநேக ஊழியர்கள் கர்த்தருக்கென்ற மகிமையாய் பிரகாசித்துக் கொண்டிருந்த ஊழியர்கள் கூட மறுபடியும் பழையற்பாட்டு ஆசாரிய முறைமைகளை கையாளுகிறார்கள். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசாரிய பட்டம் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் மொழிபெயர்க்கும்படியாய் போயிருந்தேன். பிறகுதான் தெரிந்தது ஆசாரிய பட்டம் எப்படியாவனும் அது முடிவு வரைக்கும் இருந்துவிட்டு நான் வந்துவிட்டேன். ஆசாரிய ஊழியத்துக்கான வஸ்திரங்கள், மேல் வஸ்திரம், இனி தலை தொப்பி, ஆசாரியனுக்கு மகாபிரதன் ஆசாரியனுக்கு இல்லாத ஒரு பொருளாகும் மேய்ப்பனுடைய கோல், பிஷப்பாக ஆசாரிய ஊழியத்திற்கென்று பட்டமளிக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இப்படி விசுவாசத்தை விட்டும் அல்லாமலும் பழையற்பாட்டு ஆசாரியம் ஊழியம் செய்யும் ஊழியத்தை புதிய ஏற்பாட்டில் நித்திய உடன்படிக்கை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை பின்பற்றுகிற ஊழியர்கள், பின்பற்றுகிற ஸ்தாபனத்துள்ளவர்கள் ஒன்றெண்டு காரியத்தில் விட்டுவிட்டார்கள். என்ன விட்டுவிட்டார்கள்? ஆசாரியனுடைய மார்பில் தரித்திருக்கிற 12 யூத கோத்திரத்தினுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட ஏபோத்து மார்பதக்கத்தை தரிக்கவில்லை. அருமையான ஊழியர்களே, ஆசாரிய பட்டம் பெற்ற ஊழியர்களே, அதை நீங்கள் அதையும் கூட தரிக்க வேண்டியது அல்லவா? அதையே விட்டு விட்டீர்கள். அதுவே தேவனுக்கு துரோகம். 2, ஆரோனுக்கு மேய்ப்பன் கோல் இல்லை, கொடுக்கப்படவில்லை. இவர்களுக்கு மேய்ப்பன் கோல், இயேசுவின் கையில் கோல். இயேசு கையில் கோல் உண்டா என்று வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படவும் இல்லை. அதுவும் தேவனுடைய வசனத்தில் இல்லாதது. 3, தலையில எண்ணெய் அபிஷேக தைலம் ஊற்ற வேண்டும். இவங்க செய்கிறது சிறிய ஒரு குப்பியில எண்ணெயை கொண்டு வந்து தொட்டு நெற்றியில் அப்படியே தேய்த்து கொடுக்கிறார்கள். அப்படியே தேய்த்து கொடுக்கிறார்கள். ஒரு சிலுவை. ஐயோ மனுஷா, எண்ணெய் தலையில அபிஷேக தைலம் ஊற்றி விட வேண்டும். அது ஆரோடைய தாடியில் வழியாக இறங்கி போகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று சங்கீதத்திலும் சொல்லி இருக்கிறது. இவங்க தொட்டு வச்சுட்டு போறாங்க, பொட்டு வைக்கிறது போல. அப்ப என்னெல்லாம் இல்லை ஆசாரனுக்கு உள்ளது? 12 கற்கள் பதிப்பிக்கப்பட்ட மார்பதக்கம் இல்லை, ஏபோத்து இல்லை, இல்லாத கோலை வச்சிருக்கிறார்கள். தலையில எண்ணெய் ஊற்றுவதற்கு பதில் தொட்டு பொட்டு வைத்து போகிறார்கள். என்னெல்லாம் துருபதேசம் கடைசி காலத்தில் வரும் என்று இயேசு சொன்னார், பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார். ஆசாரிய பட்டம். புதிய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒரே முறையாக தம்மை தாமே பலியாக்கி அவர் பிதாவின் சன்னதியில் அவர் சென்று பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிறகுப்படி ஆசாரிய பட்ட ஊழியம். ஆசாரிய பட்ட ஊழியம் செய்கிறவர்களே, ஊழியர்களே, ஸ்தாபனமே, நீங்கள் செய்கிற துருபதேசம், வேத புரட்டு, தேவனுக்கு விரோதமான பாவம். இவர்கள் வேற ஒரு காரியம் செய்ய வேண்டும். பவுல் நான் கலாத்திய நிருபத்தில் படிக்கும் போது விருத்தசேதனம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. பழையற்பாட்டு ஆசாரிய முறைமை கை கொண்டால் அவர்கள் பழையற்பாட்டுள்ள விருத்தசேதனம் செய்ய வேண்டும். ஆகியால் ஆசாரிய பட்டம் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆசாரிய பட்டம் பெற்ற பழையற்பாட்டு பின்காமிகளாக இருக்கிற ஊழியர்களே, நீங்கள் ஆசாரிய பட்டம் பழையற்பாட்டின்படி எடுத்தீர்கள் சொன்னால் நிர்பந்தம் உங்களுக்கு விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். ஏன் செய்யவில்லை? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றியிருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1, 6, 5, 10 மற்றுமுள்ள பாகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழையற்பாட்டு ஆசாரிய பட்ட ஊழியம்
புதிய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் உள்ள ஊழியங்கள் அப்போஸ்தலன், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், கண்காணிகள், இல்லாவிட்டால் பிஷப், மூப்பர்கள், டீக்கர்கள், இவர்களை குறித்துள்ள ஊழியம் தான் இருக்கிறது. ஆசாரியப்பட்ட ஊழியம் இல்லை. ஆசாரிய பட்டம் பெற்றுக்கொண்ட ஸ்தாபனம் நடத்துகிறவர்களே, நீங்கள் எல்லாவரும் பழைய ஏற்பாட்டில் போய் கிருபை விட்டு விலகி போனீர்கள் என்று பவுல் கலாத்தியர் 5:1 இருந்து படிக்கும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேவ கிருபை விட்டு விலகி இருக்கிற நீங்கள் துர்வதேசத்தை விட்டு மறுபடியும் கிருபைக்குள்ளாய் கடந்து வரும்படி வேதம் புத்தி உங்களுக்கு சொல்லுகிறது. ஆசாரிய பட்டத்தினால், ஆசாரிய ஊழியங்களினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆசாரிய பட்ட ஊழியம் செய்கிற அடுத்த காரியம், இஸ்ரவேல் ஜனத்திற்கு கை கொள்ளும்படியாக கர்த்தர் 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தார். ஒரு வருஷத்தில் 3 முறை. அதற்கு மேலாக சேர்ப்பென் பண்டிகை என்று ஒரு பண்டிகை உண்டு. எஸ்தரின் காலத்தில் பூர் என்னப்பட்டதான ஒரு பண்டிகை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்று ஒரு பண்டிகை இருக்கிறது. இப்படி சில பண்டிகைகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த ஆசாரப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள 7 பண்டிகைகளை ஆசரிக்கவில்லை. ஆசாரிய ஊழியம் பட்டம் பெற்று ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களை நீங்க அந்த 7 பண்டிகைகளை கூட ஆசரிக்க வேண்டும். ஒரு வருஷத்தில் 3 முறை. அது இங்க ஆசரிக்க கூட சிலபில போகணும். அதை விட்டு விடுவார்கள். ஆனா வேறொரு பண்டிகை உண்டு, சேர்ப்பின் பண்டிகை. வருமானத்துக்குள்ள பண்டிகைகள் எல்லாம் இருக்கட்டும். வருஷந்தோறும் சேர்ப்பின் பண்டிகை கொண்டு வந்து பொருட்களை கொண்டு வந்து லேலமிட்டு துருபதேசம் ஆவிக்கிற சபைகளிலும் வருடத்துக்கு ஒரு முறை புதிய வருஷத்திலேயோ சேர்ப்பின் பண்டிகை என்று அறிவிப்பு கொடுத்து பொருட்களை கொண்டு வந்து லேலமிட்டு என்ன கோலாகலங்களை காட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இனி இறங்கி வந்திருந்தால் சபையில் லேலம் வைக்கிற எல்லா பெந்தெகோஸ்தே ஊழியர்களையும் சபையில் உள்ளவர்களையும் என் தேவன் சாட்டை எடுத்து அடித்து விரட்டி இருப்பார். அதுகொண்டு ஆவிக்குரிய சபைகளில் சேர்ப்பன் பண்டிகை துருபதேசம் அல்லவா இது? வேத புரட்டர்களின் ஆறாவது அடையாளம், நியாய பிரமாணத்தை ஊன்றி பேசுவார்கள். அதை அப்படியே பின்பற்றுவார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆசாரியப்பட்ட ஊழியம் நிறுத்தப்பட்டது. இயேசுவே மகா பிரதான ஆசாரிய ஊழியத்துக்கு முடிவட்டது. இனி ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வேத புரட்டர்களுடைய 6 காரியங்களை சொல்ல உங்களை எடுத்து காட்டினேன். 1, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டார்கள். 2, பிலேயாமினும் இயேசுவின் உபதேசத்தை சபையில் பரப்புவார்கள். 3, விவாதம் செய்யக்கூடாது என்று விவாதத்தை தடுப்பார்கள். 4, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட போஜன பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிடுவார்கள். 5, உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று அவர்கள் போதனை செய்து பரப்புவார்கள். 6, பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாண ஆசாரிய ஊழியங்களை பட்டங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இவர்கள் வேத புரட்டர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கள்ள போதர்களின் 2வது அடையாளம், தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். வேதப்பொருளுடைய 2வது அடையாளம், தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாகும் பேதுரு அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி பிடித்து கொண்டு போகிற அன்று இயேசு முன்னதாகவே அவனோடு சொல்லியிருந்தபடி இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கிறார். இயேசு அவனை நோக்கி பார்த்தபோது இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நினைவு கூர்ந்து அவன் மிகவும் மனம் கசந்து அழுது
கர்த்தருக்கு நேர திரும்பி வந்தான். பிற்காலத்தில் அவன் கர்த்தருக்கு மகிமையான ஊழியத்தை செய்து இரத்த சாட்சியம் மரித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இரண்டாவது அடையாளம், தங்களை கிரயத்துக்கென்று இரத்தத்தால் விலைக்கு வாங்கின இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள். முன்காலங்கள் மட்டுமல்ல, இந்த காலத்தில் மிக அதிகமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபைகளை பெற்று ஊழியம் செய்த அநேக ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்துக் கொண்டு மற்ற மதங்களிலேக்கு திரும்பினவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்த, அனுபவித்த, ரட்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு மற்றுள்ள மதங்களிலேக்கு கடந்து போனவர்கள் இந்தியாவில் ஏராளம் உண்டு. நம்மிடங்களிலும் இயேசு கிறிஸ்துக்கென்று வல்லமையாய் பயன்பட்ட ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவ அன்பை ருசித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து மற்றுள்ள மதங்களுக்கு நேராக திரும்பி தேவன் இல்லை என்று சொல்லி கூட போகிறவர்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்மாறுதல போயிருந்தால் பேதுருவை நோக்கி பார்த்த இயேசு உன்னை நோக்கி பார்க்கிறார். பேதுரு மனங்கசந்து அழுது தேவனுடைய அன்பை ருசித்துக் கொண்டு கர்த்தருக்கென்று மகிமையான சாட்சியாய் மாறுவது போல கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தால் விலைக்கு வாங்கி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு மறுபடியும் திரும்பி வந்தால் கர்த்தர் மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து வேண்டாம் என்று மறுபடியும் பின்மாறுதலை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, ஒரு நரக தீர்ப்பும் இருக்கிறது, ஒரு நரகம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. திரும்பி வரும்படியாக இயேசு கிறிஸ்து என்று உன்னை அன்போடு அழைக்கிறார். வேத புரட்டர்களின் மூன்றாவது அடையாளம், பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை உபயோகித்து ஜனத்தை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இது ஒருவித ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இப்படி சொல்லலாம், பண ஊழியம். ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு ஜனம் செல்ல வேண்டும், நித்திய நியாயவிலிருந்து ஜனம் தப்ப வேண்டும் என்றுள்ள உபதேசங்கள் இல்லை. அவருடைய உபதேசம் முக்கியப்படுத்தி போகிறது பணத்துக்காக வேண்டி. இவர்களையும் அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. பேதுரு மிக எச்சரிப்பு சொல்லுகிறார், பண ஆசை உள்ளவர்களாய் அவர்கள் அநேகரை ஆதாயம் பண்ணுவார்கள். பண ஊழியம் தான் முக்கியம், ரட்சிப்பின் ஊழியம் அல்ல. தமிழ்நாட்டில் நிறைந்து இது காணப்படுகிறது. இளம் பங்காளர் ஊழியம். ஒரு திட்டத்தில் சேர்ந்து அந்த திட்டத்தின் வழி பணம் கொடுத்து விட்டால் அவர்களை தேவன் 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு இதோ ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அருமையான தேவ பிள்ளைகளை தேவனுடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கிறது ஆசீர்வாதமே, சந்தேகமே இல்லை. ஆனால் நிர்பந்தித்து பண ஊழியம் செய்து ரட்சிப்பின் உபதேசம் கொடுக்காதபடிக்கு அவளை தள்ளிவிட்டால் அவளை இரத்தப்பழி தேவன் உங்களிடத்திலும் கேட்பா ஒரு நாள். இளம் பங்காளர் திட்டம், இப்போ ஒரு ஊழியர்களுக்கு தங்க நாணய திட்டம் என்ன சொன்னா, ஆராதனையிலோ மற்றுள்ள இடங்களிலோ வைத்து ஆபரணங்களை கொடுக்கிறது. இது ஒரு திட்டம். இனி 12 மாத உண்டியல் காணிக்கை திட்டம். ஒரு வருஷம் உண்டியலை கொடுத்து ஒரு வருஷம் கலெக்ட் பண்ணி அது அவங்களுக்கு கொண்டு கொடுக்கிறதான ஒரு ஊழிய திட்டம். இதுபோல தமிழ்நாட்டில் பொறுத்தமட்டில், இந்தியாவை பொறுத்தமட்டில் முழுவதுமாக வியாபரித்து கிடக்கிற
பண ஊழிய திட்டங்கள் இஷ்டம் போல காணப்படுகிறது. இவங்களுக்கு முக்கியம் பணம். பொருளாசை உள்ளவர்களாய் ஜனத்தை வசப்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், 100 மடங்காய் ஆசீர்வதிப்பார். இனி இவர்களுடைய இரண்டாவது அடையாளம் பண ஊழியம் மட்டுமல்ல, இவங்க வசன அடிப்படையில் போதிக்க மாட்டார்கள், தரிசன அடிப்படையில் அதிகம் பேசுவார்கள். வசன அடிப்படையில் உபதேசம் குறைவா இருக்கு, எல்லாம் தரிசன அடிப்படை. கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்தார், எனக்கு ஒரு பைக் வாங்கி தர வேண்டும். கர்த்தர் தரிசனம் தந்தார், ஒரு நிலத்தை வாங்கி தர வேண்டும். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார், நீங்க ஒரு வீடு வைத்து தர வேண்டும். கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்தார், எனக்கு அதை தர வேண்டும், இதை தர வேண்டும். வசன அடிப்படையில், தரிசன அடிப்படை. இப்படி தரிசன அடிப்படையில் அதை தர சொன்னார், இதை தர சொன்னார் என்று சொல்லும் போது குறித்து கொள்ள வேண்டும், இது உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் அல்ல. இத்துருபதேசக்காரனுடைய வேத புரட்டனுடைய ஒரு அடையாளமாகும். அவரிடத்தில் இப்படி சொல்ல வேண்டும், கொர்நேலியுடத்தில் கர்த்தர் பேசினால் பேதரிடத்திலும் பேசுவார். அதுபோல உங்களிடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட பேசட்டும், நான் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் செய்யுங்கள். அல்ல அந்த வேத புரட்டர்களுடைய தரிசன அடிப்படையில் உள்ள காரியத்திற்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது எவ்வளோ மேலான காரியம். வேதம் சொல்கிறது, நிர்பந்தத்தால் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மற்றுமுள்ள வசனங்களை படிக்கும் போது உற்சாகமாக கொடுக்க வேண்டும், உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஊழியத்துக்கன்று நிர்பந்தத்தால் கூடாது. ஆனா இவருடைய ஊழியம் எல்லாம் பண ஊழியம், வசன அடிப்படையில் உள்ள உபதேசங்கள் அல்ல, தரிசன அடிப்படை. மூன்றாவது அடையாளம், நித்திய ஜீவனுக்கான உபதேசம் அதிகம் இருக்காது, எல்லா ஆசீர்வாத உபதேசம், ப்ராஸ்பரிட்டி தியாலஜி. இது இன்றைக்கு பெரிய கொண்டிருக்கிற காலம். அருமையான தேவ ஊழியர்களே, விசுவாசிகளே, லோக பிரகாரமான ப்ராஸ்பரிட்டி தியாலஜி என்று சொல்லி பழையற்பாடில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், தலைமுறைகள் அல்லது சந்ததிகள். 2 வாக்குத்தத்த கானான். இதுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம். பழையற்பாடு கொடுக்கப்பட்டது. கடந்து வரும்போது தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, மாறாக பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 தேவன் நம்மை பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். இயேசு மலைப்பிரசங்கத்தை சொல்லும் போது அவர் சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது பூமிக்குரிய இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ப்ராஸ்பரிட்டி தியாலஜி இயேசு படிப்பிக்கவில்லை. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆசீர்வாத ஊழியம் செய்கிற ஊழியர்களே, அதை விசுவாசி நம்பி போய்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, கர்த்தருக்கென்று கொடுத்தால், கர்த்தருக்கென்று வாழ்ந்தால் இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்யும். வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. இவைகள் எல்லாம் இட்டோடி போக வேண்டியது. மனிதன் நிர்வாணியாய் வந்தால் நிர்வாணியாய் போகிறான். பூமிக்கு ஆசீர்வாதங்களை கூட்டி கூட்டி வைத்து மரிக்கும் போது கொண்டு போனார்களோ இல்லையே. பண ஊழியம் அல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம் தேவை. ப்ராஸ்பரிட்டி தியாலஜி அல்ல, நித்திய ஜீவனுக்கான உபதேசம் தேவை. தரிசன அடிப்படையில் அல்ல, வசன அடிப்படையில் ஊழியம் தேவை. அன்பு விசுவாசிகளை, இவர்களை அடையாளம் கண்டுகொண்டு இவளை விட்டு விலகி உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்ந்தால் கர்த்தர் வரைக்கு போக முடியும். பொருளாசை உள்ளவர்களாய், தந்திரமான வார்த்தைகளால்
தங்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தருக்கிற ஊழியத்துக்கென்று தாராளமாய் செய்யுங்கள். அது உங்கள் முழு மனதோடு இருக்க வேண்டும். அதோட ஆசீர்வாத இம்மையில நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நிர்பந்தத்தால் அல்ல, உதார குணத்தினால் பொருளாசை உள்ளவர்களாய் அநேகர் வசீகரித்துக் கொள்வார்கள். வேத புரட்டுகள் 4வது அடையாளம், சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29, 30 வசனம். நான் போன பின்பு மந்தே தப்ப விடாத கொடிதான ஓய்நாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அதை பவுல் முன்னதாகவே முன்னறிவிப்பு கொடுத்து எச்சரித்திருக்கிறார். சீஷர்களை, ஊழியர்களை கூட அநேகர் சத்திய வசனத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு வழிவிலக பணி தங்களை பின்பற்றும்படி ஆதாயம் பண்ணிக் கொள்வார்கள். இவர்களுடைய உபதேசம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டும் என்று அல்ல, எங்களை பின்பற்றி வாருங்கள், நாங்கள் தான் பெரிய ஸ்தாபனம், நாங்கள் தான் பெரிய கூட்டம், நாங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், எங்கள் ஸ்தாபனம் தான் பெரிய ஸ்தாபனம், எங்கள் ஊழியம் தான் பெரிய ஊழியம். அருமையானவர்களே, அருமையான ஊழியர்களே, ஸ்தாபனங்களே, உங்களுடைய ஸ்தாபனம் எப்படி பெரிதானது, உங்களுடைய ஊழியம் எப்படி வளர்ந்தது. தேவனா தரிசனம் பெற்றதான ஊழியர்கள் ஒரு இடத்தில இருந்து ஆரம்பித்த ஊழியங்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரம்பி கிடக்கிற ஊழியங்கள். எல்லாம் ஒரு இடத்துல தான் ஆரம்பித்தது, அப்படிதான் பெரிதானது. அதுக்கு போய் எங்க ஸ்தாபனம் பெரிய ஸ்தாபனம், நீங்க எங்க வாருங்கள். பணம் கொடுத்து ஊழியர்களை விலைக்கு வாங்குற அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறது. உலக பிரகாரம் நன்மை கொடுத்து தங்களை பின்பற்றும்படி அல்ல, தங்களை பின்பற்றும்படி இழுத்துக் கொள்கிற அநேக ஊழியர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், இவர்களை அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. வேத புரட்டர்கள் என்று, பொய்யர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அருமை ஊழியர்களே, தேவன் உங்களை இடத்துல வைத்திருக்கிறாரோ, எந்த நிலைமையில் வைத்திருக்கிறாரோ அதில் உண்மையாயிருப்பீர்கள் சொன்னால், கர்த்தருடைய நாளில் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்றதான நற்சான்றிதழுக்கு, அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களை காணப்படும். இல்லாவிட்டால் பரிதபிக்கப்படத்தவள மாறிப்போ. பணமும் உலக பிரகாரம் நன்மையும் கொடுத்து உபதேசத்தை விட்டு அடிஸ்தானபரமான வசன அடிப்படையான நிலைமையை விட்டு ஊழியர்களை விட விலைக்கு வாங்கி ஸ்தாபனத்தில் ஏற்றி எங்களுடைய ஸ்தாபனம் தான் பெரிய ஸ்தாபனம் என்று சொல்லி வீம்படித்துக் கொண்டிருக்கிற ஆட்களை அடையாளம் கண்டுகொண்டு, அருமையான ஊழியர்களே, விசுவாசிகளே, அவளை விட்டு விலகி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய், தேவன் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்மையுள்ள ஊழியத்தை செய்து நிறைவேற்றிக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்கென்று நமக்கு ஆயத்தப்படலாம். வேத புரட்டர்களின், கள்ள போதகர்களின் முக்கியமான 4 அடையாளத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 1, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டர்களை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். அதில் 6 காரியங்கள் சுட்டி காட்டின. 2, தங்களை கிரேத்துக் கொண்ட இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள். 3, பொருளாசை உள்ளவர்களாய் பண ஊழியம் செய்து தங்களுக்கு அநேகரை தங்களுக்கு ஆதாயமாக அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். 4, சீஷர்களை, ஊழியர்களையும் தங்களிடத்தில் இழுத்து கொண்டு கிறிஸ்துவை விட்டு வழிவிலக பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட அடையாளம் உள்ளவர்களை அடையாளம் கண்டு கொண்டு, அருமையான ஊழியர்களே, நமக்கு கர்த்தருடைய ஊழியத்தை சத்திய வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய உபதேச நிலை நின்று கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொண்டு
கர்த்தர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அருமையான விசுவாசிகளே, மேலே நான் குறிப்பிட்ட துருபதேசக்காரர்களை அல்லது வேத புரட்டர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகி உண்மையாய் சத்திய வசனத்தை போதிக்கிற போதர்களின் போதர்களை கேட்டு கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்பட கர்த்ததாமே உங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயமாய் காண்கிறது வரைக்கும் கர்த்தம் எல்லாவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.